திரு பிரகாஷ், காவல்துறை கண்ணியத்தை மீறிவிட்டதா, கடமையை செய்ய தவறி வருகிறதா? ஏனென்றால் இந்த ஒரு நிகழ்வை மட்டும் வைத்து நாம் காவல்துறையின் மீது விமர்சனங்கள் வரவில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களிலே காவல்துறை மீதான விமர்சனங்கள் கடுமையாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணமா? நேற்று கூட ஒரு ஐஜிக்கு, சத்யபிரியான ஐஜிக்கு ஹோம் செக்ரட்டரி ஒரு மெமோ கொடுத்துருக்கார். அதாவது காவல்துறை வாகனங்களை தவறுதலாக பயன்படுத்திட்டாங்க, பணத்தை மோசடி பண்ணாங்க, ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த கூட கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்போது இந்த காவல்துறை ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்களா, இது இன் கன்னிவென்ஸ் வித் த போலீஸ், ரைட்டுங்களா? இது எப்படி வருதுன்னா, இது ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 100க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சென்னையில் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம், நீங்கள் போலீஸ் ரியாக்ஷனே வராது, ரொம்ப லேட் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை அட்வான்ஸ் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ரஷ் ஆகும் சென்னை மாதிரி நகரங்களில். இப்போது இந்த கரூரில் ஒரு அம்மா பாதிக்கப்பட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணுறாங்க. ஒரு இஸ்லாமியர் பெண்ணு கந்துவட்டி கொடுமையில் பாதிக்கப்பட்டு அதில் திமுக மேலே தான் குற்றம் சாட்டு சொல்கிறாங்க. அவங்களால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா போய் சொல்கிறாங்க காவல்துறையில், இந்த மாதிரிங்க எனக்கு இவங்க என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, மானபங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் சொல்லுது. கண்டுக்கவே இல்லை. கடைசியில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் ரூரலில், சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய, சென்னை, மதுரை, கோவை போன்ற இருக்கக்கூடிய பெருநகரங்களை தாண்டி சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது போலீஸில் இல்லை, டோட்டலாக இல்லை. ரூரலில் வரும்போது சுத்தமாக இல்லை. இப்போ இந்த பையன் ஃபோன் பண்ணுறான், அவன் டெக்னிக்கலாக சொல்கிறான், இங்கே வரான்றான், இப்படி வரான்றான், இந்த கண்ட்ரோல் கேமராவில் பாருன்றான், எல்லாம் பண்ணுறேன்றான். அப்போது இந்த நிருபர் அட்டாக் பண்ணவங்களுக்கும் போலீஸுக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. எனக்கு அங்கேருந்து கிடைக்கிற தகவல்கள் பிரகாரம் இவர் அந்த ஒயின் ஷாப்பை பற்றி மட்டும் கூட எழுதலை, அங்கே நடக்கிற சட்டவிரோத காரியங்கள், ஸ்பா உட்பட எல்லாத்த பற்றியும் இவர் எழுதியிருக்கார், ரைட்டுங்களா? இப்போ பிடிப்பட்ட 2 பேர் கூட அந்த ஸ்பாவோட லிங்கான ஆட்கள்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, என்னோட ரிப்போர்ட் அங்கேருந்து வர்றது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸ்பாவோட லிங்கான ஆட்கள் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வாடகை கொலையாளிகள். இப்போது அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, கள்ளக்குறிச்சியில் நான் தாக்கப்பட்டேன்னு, ஸ்ரீமதி விஷயத்தை எழுதுனதுனால அங்கேருந்து ஒரு கவுன்சிலரு நேரடியாக என்னை அட்டாக் பண்ணி, நான் புத்திசாலித்தனமாக அவங்க ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ணும்போது காரை நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறேன் காரை, 25 கிலோமீட்டர் ஓட்டுறேன். அங்கேருந்து தலைவாசல் வரைக்கும், அந்த ஸ்கூல்லேருந்து தலைவாசல் வரைக்கும் நான் ஓட்டுறேன். நான் தப்பிக்கிறேன். எனக்கு போகிற வழியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு தெரியாது, சுகர் இருக்கிறதுனால தெரியாது. அதுக்கப்புறம் ஓமந்தூரார் வந்தது தான் தெரிஞ்சுது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே அது. அப்போது ஒரு கவுன்சிலர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? நான் தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அவர் என்னை அடிச்சுட்டு என் கேமராமேனோட பல்ல உடைச்சிட்டு, இதே மாதிரி கேமராமேன் லைவ் பண்ணுறான் நக்கீரனுக்கு, அடிச்சிட்டாங்கண்ணா அண்ணா, அடிச்சிட்டாங்கண்ணா அண்ணா, அடிச்சிட்டாங்கண்ணா, அவன் லைவ் பண்ணுறான். அந்த லைவை உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் நக்கீரனும் அந்த போட்டுச்சு. இப்படி நாங்கள் லைவ் பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் பேச முடியல. அவன் ஃபுல் அகம்படியோட எல்லாரோடையும், அந்த கவுன்சிலர், அவர் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா சொன்னால் அந்த விவாதம் திசை மாறும், ரைட்டுங்களா? ஆனால் ஆளுங்கட்சி இல்லை. அவர் கவுன்சிலர் ஃபுல் அகம்படியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராரு சார். நான் அப்படியே உறைஞ்சி நின்று பார்க்குறேன், இங்கே தான் மாட்டியானே. அதுக்கப்புறம் நான் நக்கீரன் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால இங்கே ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் எடிட்டரும் ஃபோன் பண்ணி, அவர் சுதாகர்னு ஒரு ஜாயின்ட் கமிஷனர், அவருக்கு சொல்லி, அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டு பார்த்தா இவங்கெல்லாம் நான் இடிச்சிட்டு போனதா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. 5 பேரும் என்னை வெட்ட வந்தவங்க. அன்றைக்கி நான் மாட்டியிருந்தேன்னா கல்வராயன் மலையில் கொண்டு போய் கொண்டுட்ருப்பாங்க. மாட்டியிருந்தேன்னா
நான் மாட்டலை, ஸ்பீடாக போனால் என்னை காப்பாற்றினது வந்து விடுதலை சிறுத்தைகளும் அங்கே இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் தான் காப்பாற்றுறாங்க. என்னை அட்டாக் பண்ணவங்களுக்கு ஒரு ஜாதிய பின்புலம் இருந்தது, ரைட்டுங்களா? அவங்க எல்லா கட்சியோடையும் தொடர்பு. இப்போ இந்த காவல்துறை தங்களுடைய, நீங்கள் காவல்துறை காவல் நிலையத்துக்கு சென்றும் கூட அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. காவல்துறை அதிகாரிகள் அதை தடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கடுத்து நடவடிக்கை எடுக்கவோ இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு எஸ்ஐ வந்து இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காது. நீங்க ஒரு செய்தியாளராக இருந்ததுனால டிஜிபி அணுக முடிஞ்சுது. நம்ம இந்த இடத்துல திரு பிரகாஷையோ திரு நேசப்பிரியை விட்டுட்டு ஒரு சாதாரண குடிமகனை யோசிச்சுப்போம், ஒரு சாமானியனை யோசிச்சு பார்ப்போம். எல்லா உயிரும் உயிர் தான், எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் பாதிப்புகள் இருக்கும், எல்லா ஊரும் ஒரு உயிர் தான். ஒரு உயிர் கெஞ்சிருக்கு. ஒரு காவல்துறைக்கு 4லேருந்து 5 முறை தொடர்பு கொண்டு, ஆய்வாளர்லேருந்து காவல் கட்டுப்பாட்டு அறையிலேருந்து தொடர்பு கொண்டு எல்லா முயற்சியுமே அவர் மேற்கொள்றாரு. ஆனாலும் கூட காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கு. இந்த மெத்தனத்துக்கு நம்மளை அரசியல்வாதிகள் காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரு காரணம், நம்பிக்கை. லஞ்சம். மெத்தனத்துக்கு காரணம் லஞ்சம், ஊழல். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஊழல் புறையோடி போயிருக்குங்க. இந்த ஊழல்கள் சட்டவிரோதமான காரியங்களை செய்கிறவங்க. இப்போ மணல் குவாரிஸ் இருக்குது, ரைட்டுங்களா? மணல் குவாரிஸ் லாரிகளில் அடிபட்டு சாகக்கூடிய உயிர்கள் ஏராளம். வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதில் அதிகம். குமரி மாவட்டத்தில் முந்தா நாள் ஒரு சாவு அதிகம். அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாமூலும் லஞ்ச தொகையும் அதிகம். அதெல்லாம் வந்து ஐஜி லெவலில், எஸ்பி லெவல்லையே லஞ்சத்தொகை கொடுக்கப்படுது கோடிகளில். அப்போது அந்த குவாரிகளில் நடக்கக்கூடிய விபத்துகளை பற்றி ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாருன்னு வைங்க, அவர் உயிரோடு இருப்பாரா? கொல்லப்படுவார். கொல்லப்படுறதை இவங்க பார்ப்பாங்க. அதாவது இது ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸு சார், போலீஸு. அவங்க கையில் ஆயுதம் இருக்குது சார், யூனிஃபார்ம் இருக்குது சார், ஃபிசிக்கலி ஃபிட்டு. இவங்களை நீங்கள் வந்து கரெக்டான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான சட்டங்கள் வேணும். ஒருத்தர் தகவல் கொடுக்குறார் அப்படின்னா அந்த தகவல் மதிக்கப்படணும். ஃபோனில் வரக்கூடிய தகவல்கள் ரெக்கார்ட் பண்ணப்படணும். இன்றைக்கி வரைக்கும் தமிழகம் முழுக்க அனைத்து காவல் நிலையங்கள்லையும் சிசிடிவி அமைக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எத்தனை காவல் நிலையங்கள் இருக்குது சார்? காவல் நிலைய அதிமுக ஆட்சியில் நடந்த லாக்கப் படுகொலை தூத்துக்குடி, அங்கேருந்து சாத்தாங்குளம், தூத்துக்குடி சாத்தாங்குளம், அங்கே இருந்து எல்லாமே வந்து எத்தனை முறை சென்னை உயர்நீதிமன்றம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு. சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு முடியாதா? இவங்க யூஸ் பண்ணுற ஜீப் ஒன்று பொலீரோ, அலீரோ, கிலீரோன்னு எவ்வளோ காஸ்ட்லி, இன்னோவா எவ்வளோ காஸ்ட்லி. ஒரு 1500 கேமரா போட முடியாதா இவங்களால போட மாட்டாங்க. இது இல்லாமல் சட்டவிரோதமாக கொண்டு போய் வச்சு அடிக்கிறது. இப்போ நீங்கள் சிசிடிவி கேமரா சொல்கிறதுனால, இப்போ நேசப்பிரபு மீது அந்த கொலைவெறி தாக்குதல் நடக்கிறப்ப அந்த பெட்ரோல் பங்கில் சிசிடிவி கேமரா இல்லாத பகுதிக்கு இழுத்து சென்று அடிச்சிருக்காங்க. அதையும் அவர்கள் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த தாக்குதல் நடத்தினவங்க வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பர்பஸ்ஃபுல். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெல் பிளான்டு மர்டர். அந்த பையன் வந்து மர்டர் அட்டெம்ப்ட் இல்லை, அந்த பையன் வந்து பொழைச்சிக்கணுன்றத வந்து நாங்கள் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அபாயகமான கட்டத்தில் இருக்கிறாரு, அபாயகரமான நலம் பெற்று வருவார் என்று நம்புகிறோம். அதுவும் வெட்டப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து நரம்புகள் போகக்கூடிய இடங்களில் வெட்டப்பட்டதா ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. அங்கேருந்து என்ன சார் 65 வெட்டெல்லாம் தாங்கி ஒருத்தன் உயிரோடு இருப்பானான்றது சந்தேகம். ஸோ இட் இஸ் அ மர்டர் அட்டெம்ப்ட் மேபி சட்டப்படி. இது வந்து வெல் பிளான்ட் மர்டர், காவல்துறையுடைய ஒத்துழைப்போட சம்மதத்தோட நடக்குது. இதில் வந்து இன்ஸ்பெக்டர் லெவலில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் வந்து இன்ஸ்பெக்டர் லெவலோட நிற்கக்கூடாது. எஸ்பி வந்து இதில் வந்து பனிஷ் பண்ணோம். இவரை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அமைச்சிருக்காங்க. காத்திருப்போர்ல டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ், சஸ்பெண்ட் இல்லை, டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்கணும். இது இல்லாமல் இந்த மாதிரி புகார்களோடையும் அழுத கண்ணீரோடையும், அதாவது ஒன்று சொல்லுவாங்க சார், ஐஏஎஸ் லஞ்சம் வாங்கினா எவனும் பாதிக்க மாட்டான், ஆனால் ஐபிஎஸ் லஞ்சம் வாங்கினா தலை காஞ்சவன் தான் பாதிப்பான். இதான் வந்து இந்த ரோலில் வரக்கூடிய பேசிக் லெசன், ரைட்டுங்களா? அப்போது ஐபிஎஸ்ன்றது பொதுமக்களோட நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க வாங்கக்கூடிய லஞ்சம், இந்த விஷயங்கள், அங்கே வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் கால், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும். நீ இன்ஸ்பெக்டர் செல்லாக இருக்கட்டும், அது ரெக்கார்டு, அஃபிஷியல் செல் வந்து ரெக்கார்டில் போடு. அதில் என்ன வந்ததுன்றதை இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்லணும். அதை ஒரு ப்ரொசீடாக கொண்டு வா. அதுக்கான ஒரு இந்த காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனைகளில்
தலையிடுவதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்து தமிழகத்துக்கு வரும். சிறப்பு சட்டம்